வணக்கம். இது உங்கள் சக்தியின் டாக்டர் லைவ். இன்றைய இந்த கொரோனா பெருந்தொற்று காலப்பகுதியிலே மக்கள் அனைவருக்கும் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டிய ஒரு விடயமாக அமைந்திருப்பது இந்த சுவாசம் சார்ந்த நோய்கள் தான். இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் பேசப்போகின்ற விடயமும் சுவாசம் சார்ந்து தான் இருக்க போகின்றது. இன்று என்னுடன் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறார் கன்சல்டன்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன் டாக்டர் எஸ் ரிஷிகேசவன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம் டாக்டர். இன்றைய காலப்பகுதியில் அநேகமானவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கிறது இந்த சுவாசம் சார்ந்த விடயங்கள் தான், சுவாசம் சார்ந்த நோய்கள். இந்த சுவாசம் சார்ந்த நோய்கள் என்னென்ன இருக்கின்றது டாக்டர்? இது நல்ல ஒரு கேள்வி. இப்போது சுவாசத்தை பற்றி உலகம் முழுக்க, ஒரு இலங்கையில் மட்டுமில்லை, ஒரு கொழும்பில் மட்டுமில்லை, உலகம் முழுக்க காய்ச்சி கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த கொரோனா பெருந்தொற்று காலம். இப்போ சுவாச நோய்களை பற்றி நாங்கள் ரெண்டு விதமாக பிரிக்கலாம். ஒன்று தொற்று நோய்கள், தொற்றா நோய்கள். இப்போ தொற்று நோய்கள் இன்றைக்குள்ளே ஒருவரிலேருந்து இன்னொருவருக்கு தொற்றக்கூடியது. இப்போ உங்களுக்கு உதாரணமாக எல்லாருக்கும் தெரியும், கொரோனா ஒரு தொற்று நோய். அதே மாதிரி இன்னொரு பொதுவான விடயம் இலங்கையை பொறுத்த வரைக்கும் டிபி அல்லது கசநோய் எனப்படுவது ஒரு தொற்று நோய். தொற்றா நோய்கள் எல்லா வகையான வயதுனரையும் பாதிக்கக்கூடியது. இப்போ அதில் மிகவும் பொதுவான விஷயம் எல்லா வயதையும் பாதிக்கக்கூடியது ஆஸ்மா அல்லது முட்டு எனப்படும் நோய். அதை பற்றி மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நல்ல விடயம்னு நான் நினைக்கிறேன். அதனால் அதை பற்றி கதைப்பது நன்றாக இருக்கும். சரி டாக்டர், இந்த ஆஸ்மா என்றால் என்ன டாக்டர்? ஆஸ்மா எனப்படுவது அது சில பேருக்கு சொல்லிக்கலாம் முட்டுன்னு சொல்லுவாங்க, வீசிங்கன்னு சொல்லப்படுற பல நோய் அழைக்கப்படுறது. இந்த ஆஸ்மா எனப்படுவது எந்த வயதையும் தாக்கக்கூடிய ஒரு நோய். அப்போ இது ஒரு நிரந்தரமான நோயும் அல்ல, இதை வடிவாக கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது இந்த ஆஸ்மா ஏற்படுபவர்களுக்கு அலர்ஜி, அதாவது வெளியில் இருக்க அலர்ஜி, தூசு, குளிர் அல்லது சில உணவு வகைகள் அல்லது சில மருந்து வகைகளாலேயோ அல்லது அது ஒன்றும் இல்லாமல் வரக்கூடியது. அப்போ சுவாச குழாய்கள் சுருங்கி அதுக்குள்ளே சுவாச குழாய்களில் வர்ற சுரப்புகள் கூடி சுவாச குழாயின் பகுதி அடைபடும். அப்போ அந்த பெரிய குழாயாக இருக்கிறது சுருங்கினோடனே அதுக்குள்ளால் காற்று வேகமாக போகக்குள்ளே வெளியால் ஒரு விசிலிங் மாதிரி சத்தம் கேட்கும். அப்போ அதைத்தான் வீசிங் என்று சொல்லப்படுறது, முட்டு வருத்தம் என்று சொல்லப்படுறது. அப்போ இதுக்கு காரணம் இதுதான் காரணம் என்று இல்லை, இதுக்கு பல வகை காரணிகள் உள்ளது. ஆனால் இது எந்த வயதையும் தாக்கக்கூடிய ஒரு நோயாகும். சரி டாக்டர், நீங்கள் பல வகை காரணிகள் இந்த நோய்க்கு இருப்பதாக கூறியிருந்தீர்கள், அதில் ஒரு சிலதை சொல்லுங்கள். ஓகே. அப்போ இதில் என்ன சொன்னப்போனால் அலர்ஜி ஒரு முக்கியமான காரணி. அப்போ அலர்ஜின்னு சொல்லக்குள்ள ஒருத்தருக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு வகையான சாப்பாடு அலர்ஜி இருக்கலாம், தூசு இருக்கலாம், குளிர் இருக்கலாம். அப்போ இந்த ஆஸ்மா நோயை பொறுத்த வரைக்கும் இது சுவாசம் சம்பந்தப்பட்ட தூசு அல்லது குளிர் மிகவும் முக்கியமான அலர்ஜியை ஏற்படுத்துகிற காரணங்களாகும். அதை தவிர வீட்டில் இருக்க செல்ல பிராணிகள், நாய் பூனை என்ற அதுலேருந்து வர்ற மைட்ஸ் என்று சொல்லப்படுற பூச்சிகளோ அல்லது அதுலேருந்து வர்ற தூசுகள் முக்கிய காரணி. அதை தவிர முக்கியமானது எல்லாருக்கும் தெரியும், வீடுகளில் கரப்பத்தான் பூச்சி. கரப்பத்தான் பூச்சியிலேருந்து வர்ற அதுலேருந்து வர்ற கழிவுகளும் சரியாக அலர்ஜி ஏற்படுத்தக்கூடியது. அதை தவிர சில உணவு வகைகள் இந்த அலர்ஜியின் மூலம் அலர்ஜி ஏற்படுத்தி ஆஸ்மாவை கூட்டக்கூடியதாக இருக்கும். இதுகளை தவிர சில பேருக்கு விளையாட்டின் போது விளையாடுவதன் மூலம் எக்ஸசைஸ் செய்வதன் மூலமும் சில பேருக்கு ஆஸ்மா வரக்கூடிய காரணிகள் இருக்குது. அது ஒரு தனியான வகை ஆஸ்மா தான் எக்ஸசைஸ் இன்டியூஸ் ஆஸ்மான்னு சொல்லப்படுறது. அது எக்ஸசைஸ் மூலம் மட்டும் வரக்கூடியது. அதற்கும் மருந்துகள் உள்ளன. இப்போ அலர்ஜிகள் சொல்லக்குள்ள அநேகமான நோயாளி கேட்பாங்க, அந்த சாப்பாடு அலர்ஜின்னு சொல்கிறாங்க, நாங்கள் சாப்பிட்லாமான்ட்டு. அப்போ அதுக்கு அவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு கருத்து ஒரு சாப்பாடு ஒருவருக்கு அலர்ஜின்றதுக்காக மற்றவருக்கு அலர்ஜியாக இருக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் வேறு வேறு அலர்ஜி இருக்கலாம். அப்போ அந்தந்த அலர்ஜி அந்தந்த நோயாளிகள் தாங்கள் கண்டு கொண்டு அவையிட்ட தவிர்த்தாலே முக்கால்வாசி வருத்தத்தை தவிர்க்கலாம். ஆனால் சில இடங்களில் தவிர்க்க முடியாத காரணங்கள், அதாவது உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா தொழிற்சாலைகள், முக்கியமாக சொல்லக்குள்ள கார்மெண்ட் ஃபேக்டரி அல்லது வேறு இப்போ கல் உடைக்கிற அந்த வகை தொழில்கள் செய்யக்குள்ள அங்கே கூடுதலான தூசுகள் கிளம்பக்கூடிய சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கக்குள்ள அங்கே வேலை செய்கிறாங்களுக்கு ஆஸ்மா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குமெண்டா அவருக்கு இந்த ஆஸ்மாட்டிக் அட்டாக் ஏற்படலாம். அதுக்குரிய பாதுகாப்புகளை அவர் மேற்கொள்ள வேண்டிய அவசியமாக. டாக்டர், இந்த ஆஸ்மாக்கு வயது ஒரு முக்கிய காரணியாக அமையுமா? அப்படி இல்லை. நாங்கள் பொதுவாக சொல்லக்குள்ள சொல்கிறது ஆஸ்மா சின்ன வயதினர் தாக்கும், பெரிய வயதினர் தாக்காது. ஆனால் ஆஸ்மா எல்லா வயதினரையும் தாக்கும். ஆனால் என்னென்று சொல்லப்போனால் இப்போ பெரிய ஒரு வயது கூடின ஆளுக்கு, ஒரு 60-70 வயது உள்ளாருக்கு இந்த ஆஸ்மாக்குரிய அறிகுறிகள் தெரியக்குள்ள நாங்கள் ஆஸ்மா என்று சொல்வதற்கு முந்தி
இது வேறு சில நோய்களுக்கும், அதாவது இருதய நோய்களுக்கோ அல்லது வேறு சில நுரையீரல் நோய்களுக்கும் அதே மாதிரி அறிகுறிகள் வரலாம். அப்போ அந்த நோய்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு தான் இது நாங்கள் ஆஸ்மான்னு சொல்வோம் வயதான ஆட்களுக்கு. ஆனால் சிறு பிள்ளைகளுக்கு இளம்பிராயத்தினருக்கு வரும்போது அவருக்குரிய சரியான அறிகுறிகள் இருக்குமெண்டா நாங்கள் வேறு இதுகளை சிகிச்சை முறைகளை செய்யாமலே வந்து ஆஸ்மான்னு சொல்லக்கூடியதாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. இந்த நோய் அதிகமாக யாரையெல்லாம் பாதிக்கும் டாக்டர்? யாரையெல்லாம் பாதிக்கும் என்று சரியாக இந்த ஆக்கள் தான் பாதிக்கப்படும் என்று சொல்ல இயலாது. ஆனால் இதில் வந்து முக்கியம் ஒன்று சொல்லாமல் வந்து ஒரு பரம்பரையில், அதாவது குடும்பத்தினரில் ஆஸ்மா இருக்குமெண்டா, அதாவது தாய் தந்தையர்லையோ சகோதரங்கள் இருந்தால் அடுத்த வர்ற சகோதரங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதற்காக கட்டாயம் அவருக்கு வருமெண்டும் இல்லை, அப்படி இல்லாமல் வரக்கூடாதுன்னு இல்லை முதலாவது. ரெண்டாவது வந்து இந்த நான் இப்போ சொன்னேன் வந்து தூசு அதுகளில் புலங்குற ஆக்களுக்கு தொடர்ச்சியாக அதில் எக்ஸ்போஸ் பண்ண படைக்குள்ளே வந்து அவைகளுக்கும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதை தவிர இதுதான் காரணம் இவருக்கு தான் வரும் என்று சொல்ல முடியாது. அலர்ஜிக்கான தன்மைகள் உள்ளாக்களுக்கு அதற்குரிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லாமே தவிர கட்டாயம் அவருக்கு வரும் என்று சொல்லி நாங்கள் சொல்ல முடியாது. டாக்டர், இன்னும் ஒரு கேள்வி இருக்கின்றது. அதாவது நீங்கள் கூறியிருந்தீங்க இப்போ ஆஸ்மா வர்றதுக்கான காரணங்கள் என்னென்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. ஆனால் நிறைய பேருக்கு ஆஸ்மாட்டிக் பேஷண்ட் நிறைய பேருக்கு அவங்களுக்கு எதனால் வந்து இந்த ஆஸ்மா வருகின்றது, இதனால் தான் அலர்ஜி இருக்கின்றதுன்னு சொல்லி அறியாமலே இருப்பார்கள். அவர்கள் என்ன செய்வது? நீங்கள் சொல்கிற நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால் கிட்டத்தட்ட 100க்கு 60% ஆளுகளுக்கு இதுதான் ஆஸ்மாவை ஏற்படுத்துகிற காரணி என்று கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அதுக்கு சில வகைகள் பரீட்சைகள் உள்ளன, வந்து அலர்ஜியை கண்டுபிடிக்கிற பரீட்சைகள், இரத்த சோதனைகள் வேறு சோதனைகள். ஆனால் அதை விட நான் நோயாளிக்கு சொல்லப்படுற லேசான விஷயம் வந்து ஒவ்வொரு நாளும் உங்கள் ஒரு டைரி எடுத்து இங்கே வளமையாக சாப்பிட்ட சாப்பாடுகள் என்ன செய்தீங்கன்னு எழுதுங்க. அப்போ எந்த ஒரு நாளில் உங்களுக்கு ஒரு அறிகுறிகள் தோன்றுதோ அந்தந்த நாளை பார்த்து கொண்டு வந்தீங்கன்னா இந்த நாளில் என்ன நீங்கள் வித்தியாசமாக செய்கிறீங்கன்னா அதன் மூலம் நீங்கள் ஒரு மாதமோ 2 மாதத்தில் உங்களுக்கு அலர்ஜி ஏற்படுத்துகிற காரணங்கள் எல்லாத்தையும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பொதுவான காரணிகள்னு சொல்லப்போனால் தூசும் குளிரும் தான் மிக 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 பொதுவான காரணம். இப்போ ஆஸ்மா ஏற்படுத்துகிற காரணங்களில் 100க்கு நாங்கள் 100 காரணங்கள் சொன்னோம்னா கிட்டத்தட்ட 70-80 வீதத்துக்கு மேலே இந்த தூசும் குளிரும் தான் முக்கிய காரணிகளாக இருக்கும். சரி டாக்டர், நீங்கள் ஒரு சில பரிசோதனைகள் செய்து பார்க்கலாமான்னு சொல்லி கூறியிருந்தீங்க. அந்த பரிசோதனைகள் பற்றி சொல்லுங்கள். அது இரத்த பரிசோதனை, அலர்ஜிக் டெஸ்டிங் என்று சொல்கிறது. அப்போ உதாரணமாக ஒரு ஆளுக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பலவிதமான விடயங்கள் இருக்குது. அதை நான் சொன்ன மாதிரி கரப்பத்தான் பூச்சி, இந்த தூசுகள், மற்ற குளிர்தன்மை, சாப்பாடுகளில் இருக்கிற புரோட்டீன், அதுகளை வந்து ஒருத்தர் உடம்பில் வந்து அதுக்குரிய எதிர்ப்பு காரணிகள் இருக்கும். அப்போ அவர் ரத்தத்தை எடுத்து அவ்வளோத்தையும் செய்து பார்க்கலாம், இதுக்குரிய எதிர்ப்பு காரணி இருக்குன்ட்டு. அப்போ அந்த இருக்கிற எதிர்ப்பு காரணி எதுக்கு கூட இருக்கோ அதன் மூலம் ஆஸ்மா வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நாங்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொள்ளலாம். ஆஸ்மாவுக்குரிய அறிகுறிகள் என்ன டாக்டர்? இது மிகவும் நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால் இந்த ஆஸ்மாக்குரிய அறிகுறிகள்னு சொல்லக்குள்ள நான் காமனாக சொல்கிறது, பொதுவாக சொல்கிறது மூச்சு எடுக்க கஷ்டமாக இருக்கிறது. அப்போ எல்லா நோயாளியும் யோசிக்கிறது மூச்சு கஷ்டமாக அந்த வீசிங் கேட்டால் மட்டும்தான் ஆஸ்மான்ட்டு. அது மட்டும் இல்லை, தனியான ஒரு வறட்டு இருமலாகவும் ஆஸ்மா இருக்கலாம். அடுத்த வந்து ஒரு தொண்டைக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு தன்மை வரலாம், அதுவும் ஒரு ஆஸ்மா. சிலர் நெஞ்சுக்குள்ளே இருக்கிற மாதிரி ஒரு தன்மை வரலாம், அதுவும் ஆஸ்மா. அப்போ ஆஸ்மாவுக்கு இந்த காரணிகள் இருக்கலாம். ஆனால் முக்கியமான என்னென்னு சொன்னால் இந்த ஆஸ்மாக்குரிய அறிகுறிகள் எப்பவும் ஒரே மாதிரி தொடர்ச்சியாக இருக்காது, இது எப்பவும் மாறிக்கொண்டே இருக்கும். இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கொண்ட ஒரு நோயாளிக்கு விடிய காலம்பு எழும்பியக்குள்ள அவருக்கு ஒரு மூச்சு கஷ்டம் இருக்கலாம், பிறகு சாதாரணமாக வேலை செய்து போக அவருக்கு அதெல்லாம் இல்லாமல் போயிடும். இப்போ தொடர்ச்சியாக இருக்காது. ஆனால் தொடர்ச்சியாக இருக்குமுன்னா நாங்கள் யோசிக்கணும் வந்து இது ஆஸ்மா இல்லாமல் வேறு என்ன காரணமாக இருக்கலாம்னு அதை நாங்கள் உறுதிப்படுத்தவோ இல்லை இது இல்லைன்னு உறுதிப்படுத்தவோ நாங்கள் பரிசோதனை செய்ய வேண்டி வரும். ஏன்னு சொன்ன உதாரணமாக நான் சொன்னேன், உங்களுக்கு வயது போன ஆக்கள் கூட நாங்கள் வேறு ஏதாவது யோசிக்கணும். அப்போ ஒரு ஹார்ட் அட்டாக்கோ ஹார்ட் ஃபெயிலியர்னு சொல்லப்பட்ட விஷயம் வரைக்குள்ள அவைகளுக்கும் இதே மூச்செடுக்க கஷ்டம், நெஞ்சுக்குள்ளே இருக்கிற தன்மை, வீசிங் தன்மை எல்லாம் வரலாம். அப்போ ஒரு 60 வயதால் முதல் தடவை அப்படி ஒரு அறிகுறியோட வரைக்குள்ள நாங்கள் இதை வந்து ஆஸ்மான்னு சொல்லி உடனடியாக அப்போ நாங்கள் பார்க்கணும் வந்து இவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருக்கா, இவருக்கு ப்ரெஷர் இருக்கா, இவருக்கு இந்த காரணிகள் இருக்கா, அப்போ இதால் வந்து இந்த அறிகுறி வந்திருக்குமா. அப்போ அது எல்லாத்தையும் நாங்கள் இல்லைன்னு சொன்ன பிறகு தான் நாங்கள் இதை ஆஸ்மாவை இருக்கலாம்ன்ட்டு நாங்கள் முடிவு செய்யக்கூடியதாக இருக்கும். சரி டாக்டர், அநேகமான இளம் வயதினருக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி அட்டாக், பேனிக் அட்டாக் அதன் மூலமாகவும் மூச்செடுப்பதற்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதற்கும் இந்த ஆஸ்மாவிற்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டறிவது வந்து மிகவும் கடினமாக இருக்கும். அதற்கு என்ன செய்வது டாக்டர்?
அப்போ இது வந்து ஒரு 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 நீங்கள் ஒரு விசேட நிபுணர்கிட்டையோ ஒரு வைத்தியத்தை போனால் இதை கண்டுபிடிக்க லேசாக இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த ஆங்ஸைட்டி அட்டாக் அல்லது பேனிக் அட்டாக்ன்றது ஒரு சூழ்நிலையால் உருவாக்கப்படுறது. அப்போ சில பேருக்கு ஒரு உயரத்தில் போகக்குள்ளேயோ அல்லது ஒரு விஷயங்களை கேள்விப்படையக்குள்ளேயோ அல்லது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் நிலைமைக்குள்ளே போகக்குள்ளேயோ வந்து அவருக்கு இந்த பேனிக் அட்டாக் வரும். இப்போ அவருக்கு அடிக்கடி பலமாக மூச்செடுத்து விடுவேர். ஆனால் அவர் வீசிங் ஒன்றும் இருக்காது. அவர்கிட்ட நாங்கள் ஆக்சிஜனை பார்த்தோம்னா சேச்சுரேஷன் நல்லா இருக்கும். வந்து வீசிங் இருக்காது. அவர் தானாக கஷ்டப்பட்டு கூடுதலாக மூச்செடுத்து விடுறதா அறியக்கூடியா இருக்கும். அப்போ அவருக்கு என்ன ஒரு காரணம் சூழ்நிலை ஏற்படுத்தினது என்று நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரியில் கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னால் ஈஸியாக சொல்லக்கூடிய இருக்கும். இது ஆஸ்மேட்டிக் அட்டாக்னு சொல்லி ஆஸ்மேட்டிக் அட்டாக் இல்லை ஒரு பேனிக் அட்டாக்கோ ஆங்ஸைட்டிக் அட்டாக்னு சொல்லி. சரி டாக்டர், இப்போ இந்த ஆஸ்மாவிற்குரிய சிகிச்சை முறைகள் என்ன? ஆஸ்மாவுக்குரிய சிகிச்சை முறைகள் நல்ல கேள்வி. அப்போ இது வந்து சொல்ல போனோம்னா ஆஸ்மான்றது என்ன, நுரையீரலில் தாக்குற நோய். அப்போ நுரையீரலில் தாக்குற நோய்க்கு நாங்கள் வாயால் குளிசைகள் எடுத்தோம்னா அந்த குளிசைகள் என்ன செய்யும், உடம்பில் போய் உடம்புல உணவு குழாய்க்குள்ளே போய் அதில் கரைஞ்சி பிறகு உடம்பெல்லாம் போய் ஒரு 3-4 மணி நேரத்துக்கு பிறகு உங்களுக்கு சுவாச பைக்கு வந்து சேரும். ஆனால் நாங்கள் உறிஞ்சிற மருந்துகள், அதாவது இன்ஹேலர்ஸ் என்று சொல்லப்படுற மருந்துகள் எடுத்தோம்னா நேராக சுவாச தொகுதிக்கு போகும், நேராக வேலை செய்யும், அதோடு அந்த ஆக்ஷன் முடிஞ்சிடும். அப்போ பல நோயாளிகள் நினைக்கிறது வந்து இந்த இன்ஹேலர் மருந்துகள் பாவிக்கிறது ஆக கூடின வருத்தத்துக்கும் குளுச மருந்துகள் பாவிக்கிறது ஆக குறைஞ்ச வருத்தத்துக்கு வேண்டாம். அப்படியில் அது மாறி ஆக குறைஞ்ச வருத்தத்தில் தான் நாங்கள் இன்ஹேலர் மருந்துகளை தொடங்குவோம். வருத்தம் கூடைக்குள்ளே தான் அதுக்கு படாட்டி நாங்கள் குளுச மருந்துகளை தொடங்குவோம். அப்போ இந்த இன்ஹேலர் மருந்துகளை பார்த்தோம்னு சொன்னால் இதில் 2 வகையான இன்ஹேலர்ஸ் நாங்கள் பாவிப்போம். வந்து ஒன்று வந்து ஆஸ்மா நோய் வராமல் கட்டுப்படுத்துறது, அதை நாங்கள் சொல்லுவோம் ப்ரிவென்டர்ஸ். இன்னொன்று சொல்லுவோம் ஆஸ்மா நோய் வந்தோடனே அந்த அறிகுறியை குறைக்கிறது, அதை சொல்லுவோம் நாங்கள் ரிலீவர்ஸ். அப்போ பொதுவாக இந்த ரிலீவர் மருந்துகள் வந்து ஒரு நீல கலர் கேப்சியூலாக அல்லது நீல கலர் பம்மாக இருக்கும். ஆனால் ப்ரிவென்டர் மருந்துகள் வேறு கலரில் இருக்கும். சரி டாக்டர், இப்போ நிறைய பேர்ட்டு இருக்கிற ஒரு எண்ணமாக இருப்பது என்னவென்றால் இந்த இன்ஹேலரை வந்து தொடர்ந்தும் யூஸ் பண்ணும் பொழுது அதற்கு நாங்கள் அடிக்ட் ஆகி விடுவோம் என்று. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இது மிகவும் நல்ல கேள்வி. அப்போ நான் ஒரு ஆஸ்மா நோயாளிக்கு நான் ஒரு மருந்தை தொடங்கிக்குள்ள இன்ஹேலர் மருந்து தொடங்கிக்குள்ள முதலாவதாக நான் சொல்கிற விடயம் வந்து இப்படி உங்களுக்கு ஆஸ்மான்னு சொன்னேன். அது பொதுவாக சின்ன வயது பிள்ளைகளுக்கு தொடங்கிக்குள்ள தாய்மாருக்கு சொல்கிற விஷயம். இப்படி உங்களுக்கு ஆஸ்மான்னு சொன்னோடனே பக்கத்து வீட்டுகளிலேருந்து ரொம்ப வைத்தியர் மாதிரி புதுசாக உருவாகி சொல்லுவாங்க, ஏன் இந்த மருந்துகளை பாவிக்கிறீங்க, இதை பாவிச்சு அவர் பழகி போயிடுவார், அது இல்லாமல் இருக்கலாண்டு. அந்த கருத்தை கணக்கில் எடுக்காதீங்க. அப்போ ஆஸ்மான்னு சொல்லக்குள்ள இது வந்து முற்றாக கட்டுப்படுத்தக்கூடிய விடயம் முதலாவது. அப்போ இந்த ஆஸ்மா மருந்துகளை வந்து தொடர்ச்சியாக பாவிக்கணும்ன்றது வந்து ஒரு பிள்ளையான கருத்து. ஏனென்று சொன்னால் இளம் வயதில், அதாவது வந்து 10-12 வயதுக்குள்ளே வர்ற ஆஸ்மா வர்ற நோயாளிகளுக்கு ஒரு வயதுக்கு வரைக்குள்ள 12க்கு மேலே வரைக்குள்ள ஒரு 50-60% ஆட்களுக்கு வந்து இந்த ஆஸ்மா நோய் இல்லாமல் போயிடும். இன்னொரு 50-60% ஆட்களுக்கு வந்து இந்த கட்டுப்பாடு மருந்துகளோட கட்டுப்பாடாக இருக்கக்கூடியதாக இருக்கும். அதாவது தேவைப்படைக்குள்ள மருந்துகள் பாவிச்சு கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ சாதாரணமாக ஒரு ஆஸ்மா நோயாளிக்கு மருந்து தொடங்கினா கிட்டத்தட்ட 6 தொடக்கம் 9 மாதங்களுக்கு கட்டாயம் தொடர்ச்சியாக மருந்துகளை கொடுப்போம். கொடுத்து போட்டு அந்த மருந்துகள் வேலை செய்து கொண்டு போயிருக்கலாம். இவருக்கு நோய் அறிகுறி ஒன்றும் இல்லை. அதாவது நாங்கள் சின்ன பிள்ளைகள் இளம் பிள்ளைகள் எடுத்துக்கொண்டோம்னா அவருக்கு பாடசாலைக்கு போகிறதுல பிரச்சனை இல்லை, விளையாடுறதுல பிரச்சனை இல்லை, விடியெலும்பேக்குள்ள மூச்சு கஷ்டம் இல்லை, அப்படி ஒன்றும் இல்லாமல் இருக்குதுன்னு சொன்னால் ஒரு 2-3 மாதத்துக்கு பிறகு நாங்கள் அந்த மருந்தை குறைக்க வலிக்கிட்டு இன்னொரு 3 தொடக்கம் 6 மாதத்துக்கு போயக்குள்ள அவர் முற்றாக கட்டுப்பட்டுன்னு சொன்னால் நாங்கள் சொல்லுவோம் இந்த மருந்துகளை நீங்கள் தேவைப்படைக்குள்ள மட்டும் பாவிக்கண்டு. அப்படித்தான் செய்யுது. ஆனால் சில பேருக்கு அந்த மருந்தை குறைக்கக்குள்ள வருத்தம் கூடனா அப்புறம் குறைஞ்ச டோஸில் அந்த மருந்தை கொடுக்க வேண்டி வரும். அதோட இன்னொரு விஷயம், இந்த பழகுறன்னு சொல்கிற விஷயம் வந்து அப்போ நான் 2வது கேட்குற கல்வி நோயாளிகளுக்கு ஓகே உங்களுக்கு சீனி வருத்தம் இருக்குது அல்லது ப்ரெஷர் இருக்குது, அப்போ அதுக்கு மருந்து எடுத்தால் பழகிடுமன்றதுக்காக மருந்து எடுக்காமல் இருப்பீங்களான்னு கேட்குறேன். அப்போ இதுவும் வந்து வருத்தம் இருக்கக்குள்ள மருந்து எடுத்து தான் ஆகணும். ஆனால் இது கட்டாயம் எல்லாருக்கும் தொடர்ச்சியாக மருந்து எடுக்கணும்னு அவசியம் இல்லை. பல நோயாளிகள் சரியாக மருந்தை பாவிச்சா கொஞ்சம் காலத்தில் முற்றாக கட்டுப்படுத்தி மருந்து இல்லாமலே அவை நோமலாக இருக்கக்கூடிய நிலைமையை கொண்டுடலாம். டாக்டர், இன்ஹேலர்ஸ் பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறோம். இந்த இன்ஹேலர் வந்து பாவிக்கும் முறை பற்றி சொல்லுங்கள். இப்போ ஒருவர் எத்தனை பஃப் ஒரு முறையில் வந்து எடுக்கலாம், அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இன்ஹேலரை பற்றி நான் 2 விடயங்கள் சொல்லணும். முதலாவது வந்து இன்ஹேலரில் 2 விதமான இன்ஹேலர்ஸ் நாங்கள் நோயாளிக்கு கொடுக்குறாங்க. ஒன்று வந்து ட்ரை பவுடர் இன்ஹேலர்னு சொல்லப்படுற, அது ஒரு கேப்சியூலுக்குள்ளே இந்த மருந்து வந்து ஒரு பவுடர் தன்மையில் இருக்கும். அதை போடுற ஒரு கெஜெட் ஒரு மெஷின் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே போட்டுட்டு அவையில் வாயால் உறிஞ்சோணும். அது வந்து ட்ரை பவுடர் இன்ஹேலர்.
அப்போ அது உறிஞ்சியக்குள்ள ஒரு 2-3 தடவை நன்றாக ஆழமாக உள்ளெடுத்து மூச்சை விட்டு வெளியே விடணும். அப்படி செய்கிறது வந்து ட்ரை பவுடர் இன்ஹேலன்றது. அடுத்து 2வது விடயம் இருக்குது வந்து மிட்டாடோஸ் இன்ஹேலன்னு சொல்லி, அது ஒரு ப்ரெஷரைஸ்ட் கெனிஸ்டருக்குள்ளே மருந்து இருக்கும். ஒவ்வொரு தரமும் அந்த கெனிஸ்டர் அமர்த்தைக்குள்ளே வந்து ஒரு குறிப்பிட்ட அளவான மருந்து அது வெளியே விடுபடும். அப்போ அது அமர்த்துகிற நேரத்தில் வந்து சரியாக மூச்சை வாயில் வச்சு சரியாக மூச்சை உள்ளெடுக்கணும். அப்போ அது வந்து MDI நாங்கள் சொல்லுவோம், மீட்டர் டோஸ் இன்ஹேலர்னு சொல்லி. அப்போ இது நாங்கள் நோயாளிகளுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணுறது வந்து அவங்க நோயாளிகளோட தன்மையை பொறுத்து. அதாவது உதாரணமாக சொல்லப்போனால் ஒரு வயது கூடின ஆட்களுக்கு இந்த மீட்டர் டோஸ் இன்ஹேலர் அல்லது நாங்கள் என்ன எதுனா இப்போ கேஸ் பம்ப்ன்ட்டு இப்போ நோயாளிகள் சொல்லுவாங்க. அது கொடுக்குறது கொஞ்சம் கஷ்டம். என்னென்னு சொன்னால் அவங்க வந்து அந்த ப்ரெஸ் பண்ணுற அதே நேரத்தில் வந்து அவள் மூச்சை உள்ள எடுக்கணும். அப்போ அவளுக்கு அதுக்குரிய கோஆர்டினேஷன் வந்து கஷ்டமாக இருக்கும். அப்போ அவங்களுக்கு வந்து ட்ரை பவுடர் இன்ஹேலர் வந்து பாவிக்க ஈஸியாக இருக்கும். ஆனால் சிறு பிள்ளைகளோ அல்லது இளம்பிராயத்தினருக்கு வந்து மீட்டாடோஸ் இன்ஹேலர் லேசாக இருக்கும். அப்போ அதில் மருந்துகளில் ஒரு வித்தியாசம் இல்லை. மருந்துகள் அதே மருந்துகள் தான், அதே டோஸ் தான், ஆனால் பாவிக்கிற முறை மட்டும் வித்தியாசம். அப்போ நாங்கள் நோயாளியோட தன்மையை பொறுத்து நாங்கள் இதை கொடுப்போம் வந்து. அப்போ இதில் வந்து அந்த நோயாளியோட வயதை பொறுத்து நாங்கள் வந்து எத்தனை ஒரு தரம் அல்லது 2 தரம் அவ்வளோ டோஸ்ன்னு சொல்லி இந்த வைத்தியர் வந்து எழுதியிருப்போம். உதாரணமாக சின்ன பிள்ளைகள் சொல்லக்குள்ள கட்டாயம் வந்து குறைஞ்ச டோஸாக இருக்கும், வயதானாக்களுக்கு கூட்டின டோஸாக இருக்கும். அதுக்குரிய வேறு இன்ஹேலர்ஸ் இருக்குது. இப்போ அது வந்து வைத்தியர் பரிந்துரைச்சிருப்பார், ஒரு நாளைக்கு எத்தனை தரம் எடுக்கணும், எத்தனை பஃப் எடுக்கணும்னு சொல்லி. மீட்டா டோஸுக்கு தான் அந்த பஃப்ன்ற எத்தனை தரம் அமர்த்தணும்னு சொல்லி வரும். ஆனால் ட்ரை பவுடருக்கு அப்படி வராது. அது வந்து ஒரு குடிசை காலம்புற ஒரு குடிசை பின்னேறம்னு சொல்லித்தான் வரும். இப்போ அது நோயாளியின் தன்மையை வயதை பொறுத்து வைத்தியர் வந்து பரிந்துரைச்சிருப்பார். அப்போ அவங்க எழுதி கொடுக்குற ப்ரிஸ்கிரிப்ஷனில் வந்து அது கட்டாயம் போடப்பட்டிருக்கும், எத்தனை தரம் எடுக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை தரம் எடுக்கணும்ன்றது கட்டாயம் இருக்கும். அதில் இந்த இன்ஹேலர் தவிர்த்து இந்த அஸ்மாவிற்கு வேறு என்ன சிகிச்சை முறைகள் இருக்கின்றது? ரைட், இதுவும் நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொன்னால் இன்ஹேலர் வந்து பொதுவாக கொடுக்குற முதல் கட்டமாக கொடுக்குறது. அதை தவிர சில குடிசைகள் கொடுக்குற நாங்கள் வந்து வந்து ஒரு அஸ்மா நோயாளி அக்யூட்டாக, அதாவது வந்து கூடின அஸ்மா அறிகுறிகளோடு வந்து அவர் கட்டாயம் வந்து அவருக்கு நாங்கள் வாயால் குளிசைகள் வந்து, அதாவது ஸ்டெராய்டோட பண்ணுற குளிசைகள் வந்து ஒரு குறைந்த காலத்துக்கு ஆக குறைஞ்ச ஒரு கிழமைக்கு 5 நாளோ ஒரு கிழமைக்காவது கொடுக்கணும், அவற்றை அறிகுறியை உடனடியாக குறைக்கிறதுக்கு. அது முதலாவது. அதை தவிர சில நோயாளிகள் பார்த்தாங்கன்னா வீட்டை வந்து அவங்க வச்சுருப்பாங்க அந்த நெபுலைசேஷன் சொல்லி, ஆவி பிடிக்கிற மெஷின்னு சொல்லி வாங்கி வச்சுருப்பாங்க சில பேர். அதுவும் வந்து ஒரு வருத்தம் கூடுதலாக இருக்கைக்குள்ளே பாவிக்கிறதுக்கு நல்லதாக இருக்கும். அதை தவிர இந்த அஸ்மான்னு சொல்ல அலர்ஜியை காய்ச்சி கொண்டிருக்கணும். இப்போ அலர்ஜின்னு சொல்லக்குள்ள இந்த அஸ்மாவும் அலர்ஜியோட சம்மந்தப்பட்ட சாமான் 3 விடயங்கள் இருக்குது. ஒன்று வந்து இந்த அஸ்மா, அடுத்து வந்து இந்த பீனிசகுணம்னு சொல்லப்படுற அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அடுத்து வந்து எக்ஸிமா. அப்போ இது ஒரு விஷயம் இருக்கிற ஒரு ஆளுக்கு மற்ற விஷயங்கள் மாறி மாறி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ அதோட வந்து இப்போ அவர் பொதுவாகவே வந்து பார்க்கக்குள்ள ஒரு குளிரோ ஒரு தூசுக்குள்ளே போயக்குள்ள தும்மல் தடிமல் வந்து அவருக்கு அஸ்மா கூடுதுன்னா அந்த அலர்ஜியை குறைக்கிறதுக்கு மருந்துகள் இருக்குது, அந்த மருந்துகள் கொடுக்கணும். இது வந்து மருத்துவ சிகிச்சை முறைகள். அதை தவிர உதாரணமாக பார்க்க போனீங்கன்னா எங்களோட இந்த இலங்கையிலேயோ மற்ற இடங்கள் இருக்கக்குள்ளே வந்து சின்ன பிள்ளைய நோயாளியில் இருக்கக்குள்ள தாய்மார் என்ன செய்வாங்க, நீங்கள் போய் விளையாடினா உங்களுக்கு போய் மூச்சு கூடிடும், விளையாடாத வீட்டை வச்சுட்டு. அப்படி இல்லை. இப்போ அவங்கள வந்து கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸுக்கு விடணும். அதோட பார்க்க போனோம்னா இந்த அஸ்மா நோயாளிகளுக்கு நீச்சல் வந்து நல்ல ஒரு எக்ஸசைஸ், நுரையீரலுக்குரிய நல்ல எக்ஸசைஸ். அப்போ அவங்கள விளையாடுறதுக்குரிய ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டில் மூச்சு வந்து அதுக்குரிய குறைக்கிற மருந்து எடுத்துக்கொண்டு விளையாடுறதுக்கு விடணும். அப்போ அவங்களுக்கு கட்டாயம் எக்ஸசைஸ் வேணும். அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பார்த்தோம்னு சொன்னால் எங்களோட 3ஆம் உலக நாடுகள் அல்லது வளர்ந்து வரும் நாடுகளுக்கும் வளர்ந்த நாடுகளுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து அங்கே வந்து சின்ன பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா, அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ன்னு சொல்லப்படுற இடங்களில் சின்ன பிள்ளைகளை பார்த்தாங்கன்னா அவங்க வெளியே நிறம் விளையாடுவாங்க, எல்லா விதமான என்வாயன்மெண்ட்டுக்கும் எக்ஸ்போஸ் பண்ணப்படுவாங்க. அப்போ அவங்களுக்கு அதால் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். ஆனால் எங்களோட வளரும் நாடுகளில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை இப்போ வீட்டுக்குள்ளேயே வச்சுருப்பாங்க. இப்போ வெளியே போக அப்படியேக்குள்ளே என்ன செய்யும், நோய் எதிர்ப்பு சக்தி அவையில் கொண்டுக்குமே இருக்காது. உதாரணமாக எங்களோட ஜென்ரேஷன் எடுத்தோம்னா எங்களோட ஜென்ரேஷன் மாதிரி நாங்கள் பாடசாலையில் படிக்கக்குள்ளே நாங்கள் வெளியெல்லாம் விளையாடித்திருப்போம். இப்போ வந்து அவங்களுக்கு கொழும்பு போன்ற இடங்கள்னா விளையாடுறதுக்கு மைதானங்களும் இல்லை. அப்போ எப்போவும் வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ளே வந்து அவைகளுக்கு வந்து என்ன நடக்கும், வெளியே அந்த அறிகுறிகளுக்கோ ஒரு அலர்ஜனுக்கோ எக்ஸ்போஸ் பண்ணப்படாதபடியாக அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கும். அப்போ அவங்கள கொஞ்சம் வெளியில் விளையாடுறதுக்கு அதுகளை செய்ய வந்து, அப்போ அது வந்து மருந்துகளற்ற சிகிச்சை முறைன்னு சொல்லுவோம். அப்போ எக்ஸசைஸ் அதுகள் செய்கிறது இன்னும் நல்ல விடையா.
சரி டாக்டர், இப்போ நிறைய பேர்ட்ட இருக்கிற இன்னும் ஒரு கருத்தாக இருப்பது என்னன்னு சொன்னால், இப்போ அஸ்மா சார்ந்த நோய்கள் நீங்கள் கூறியது மாதிரி இந்த பீனிசம், எக்ஸிமா போன்ற நோய்கள் அஸ்மாவை வந்து குணப்படுத்தினால் இவ்வாறான நோய்கள் தங்களுக்கு வந்துவிடும். அஸ்மாவை நிறுத்தினால் பீனிசம் வரும், பீனிசத்தை நிறுத்தினால் எக்ஸிமா வரும், இவ்வாறெல்லாம் வந்து கருத்துகள் இருக்கின்றது. இது பற்றிய உங்களுடைய கருத்து? அது ஒரு மிகவும் பிழையான கருத்து. இது வந்து ஒரு விஞ்ஞான ரீதியாக முற்றாகவே விளக்கம் கொடுக்க முடியாத கருத்து. எனக்கான பேருக்கு அப்படி ஒரு கருத்து இருக்குது. அப்போ ஒரு ஆளுக்கு ஒரு நோயாளியோ அல்லது ஒரு ஆளுக்கு இந்த மூணில் ஒன்று இருந்தால் அவருக்கு அலர்ஜிக்கான டெண்டன்சியாக அலர்ஜிக்குரிய காரணிகள் இருக்குது. அப்போ அவருக்கு வந்து ஒரு வருத்தம் இருந்தால் மற்ற மருத்துவம் மாறி மாறி வர்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுக்காக வந்து அஸ்மா நிப்பாட்டினா எக்ஸிமா வரும், பீனிசத்தை நிப்பாட்டினா அஸ்மா வரும்னு சொல்கிறது மிகவும் தவறான கருத்தும் அதுக்கு சரியான விஞ்ஞான விளக்கம் கூட கொடுக்க முடியாது. ஆனால் இப்படி ஒரு ஆளுக்கு இப்போ முதல் அஸ்மா இருந்து மாறின பிறகு பிற்காலத்தில் எக்ஸிமா வரைக்குள்ள நோயாளர் யோசிக்கிற இதை நிப்பாட்டினபடியே தான் வந்தேன்ட்டு ஆனால் அதுக்குரிய ஒரு இதுவுமே இல்லை, சரியான விஞ்ஞான கருத்துக்கள் இல்லை. அஸ்மாவிற்கு எடுக்கக்கூடிய மருந்துகளால் வரக்கூடிய பக்க விளைவுகள் என்ன? ரைட், இது நல்ல கேள்வி. அப்போ அஸ்மாவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருடத்துக்கு போது இந்த இன்ஹேலர் வந்து பெரிதாக அறியப்படையில்லை. அப்போ அந்த நேரங்கள் வந்து குளிசைகள் எடுத்துக்கொண்டிருந்த பிறகு வந்து இன்ஹேலர்ஸை கொண்டதுக்கு முக்கிய காரணமே நாங்கள் வாயால் எடுக்கிற குளிசைகளில் பார்க்கக்குள்ள அதில் கிட்டத்தட்ட 100ல் 10 பங்கு தான் இந்த இன்ஹேலர் இருக்க மருந்துன்ற அளவு. அந்த 10 பங்குலையும் ஒரு 2-3 பங்கு தான் மருந்து உடம்புக்குள்ளே போகுது. அப்போ நீங்கள் குளிசையை நீங்கள் எடுத்தீங்கன்னா 100 வீதம் போகிறதுக்கு பதிலாக நீங்கள் இன்ஹேலர் எடுத்தீங்கன்னா 2-3 வீதம் தான் போகுது. இப்போ அதுவும் கெதியாக அங்கே போகும், நேராக சுவாசப்பைக்கு போகும், சுவாசத்தொகுதிக்கு போகும், அங்கே வேலை செய்கிறோம், அதோட அதை முடிச்சிடும். அப்போ அதால் வந்து இந்த இன்ஹேலர்ஸ் என்று சொல்லப்படுற உறிஞ்சிற மருந்துகளால் வரக்கூடிய பக்க விளைவுகள் மிக 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 குறைவென்று சொல்லலாம், இல்லை இல்லைன்றே சொல்லலாம். ஆனால் இதால் வரக்கூடிய ஒரே ஒரு விதமான பக்க விளைவு வந்து இந்த இன்ஹேலர் மருந்துகளை நான் சொன்னேன் நோயை வராமல் கட்டுப்படுத்துகிற மருந்துகள்னு சொல்லி. அப்போ அது வந்து ஸ்டெராய்ட் மருந்துகள். அப்போ அது பாவித்த பிறகு நாங்கள் நோயாளிக்கு கொடுக்குற என்ன சொல்கிறோம் நாங்கன்னு சொன்னால் நன்றாக வாயை கொப்பளிக்கணும். ஏன்னு சொன்னால் இந்த சில சிறிய துகள்கள் வந்து வாயில் தங்கி இருக்குமெண்டா அந்த இடங்களில் சில நேரம் சில வாய்ப்புண் மாதிரி வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அது அடுத்தது வந்து வடிவாக வாய் கொப்பளிக்காட்டி இந்த குரல் நானில் படிகிறதால சில நேரம் ஒரு குரல் மாற்றம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இது ரெண்டும் தான் மிக 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 சிறியதளவிலான பக்க விளைவு. இதை தவிர வேறு பெரிய அளவிலான பக்க விளைவுகள் ஒன்றும் இந்த இன்ஹேலர் மருந்துகளோட இல்லை. சரி டாக்டர், இப்பொழுது இந்த அஸ்மா நோயானது சிறுவர்களுக்கு வரும்பொழுது ஏற்படுகின்ற தாக்கத்திற்கும் பெரியவர்களுக்கு வரும்பொழுது ஏற்படுகின்ற தாக்கத்திற்கும் ஏதேனும் வித்தியாசம் இருக்கின்றதா? இதுவும் ஒரு நல்ல கேள்வி. அதுக்கு மேலே நான் இன்னொரு விட இதை சொல்ல போகிறோம். நாங்கள் ஏன் அஸ்மாவை முதலாவதாக கதைக்கணும்னு யோசிச்சினான். அப்போ அஸ்மான்னு சொல்லப்படுறது முற்று முழுதாக 100க்கு 100% கட்டுப்படுத்தக்கூடிய நோய். அப்படி இருந்தும் இலங்கை வந்து அஸ்மா நோயாளிகள் இந்த மரண வீதம் வந்து இலங்கையில் கிட்டத்தட்ட உலகத்தில் ஒப்படைக்குள்ள சரியான கூட்டின விதத்தில் இருக்குது. அப்போ அது ஒரு மிகவும் பாரதூரமான கணக்கில் எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம். ஏன்னு சொன்னால் இந்த அஸ்மா நோயால் நாங்கள் எல்லா வயதில் வருவேன்னு சொன்னாலும் இந்த நோய் வர்றது வளமையாக சின்ன பிள்ளையிலோ நம்புறாத்தினரில். அப்போ அவங்க நாங்கள் சொல்லுவோம் வந்து ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது வந்து ஒரு சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விடயங்களை செய்யக்கூடிய. இப்போ ஒரு 70-80 வயதில் வர்றால் வந்து வீட்டில் ஓய்வாக இருக்கிறாள் வந்து அவர் சில பேர் ஆக்டிவாக இருப்பாங்க. ஆனால் எல்லாரும் வந்து அப்படி இல்லை. ஆனால் இந்த இளம்பிராயத்தினர், அடலசன் ஏஜ் சிறு பிள்ளைகள் வந்து சமூகத்தில் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், அதாவது வந்து சமூகத்துக்கு பெரிய ஒரு பங்களிப்பை செய்யக்கூடியார்கள். இப்போ இவங்களுக்கு இந்த நோய் வர்றதால நீங்கள் உதாரணமாக ஒரு அஸ்மா உள்ள பிள்ளை எடுத்தீங்கன்னு சொன்னால் தாய் வரைக்குள்ள சொல்லுவாள், கிழமையில் 2 நாள் தான் பள்ளிக்கூடம் போகிறேன், 3 நாள் தான் பள்ளிக்கூடம் போகிறேன், டியூஷன் போக முடியுதில்லை, ராவு நித்திரை முடிக்க முடியுதில்லை, மூச்சு கஷ்டத்தால் படிக்க இல்லாமல் இருக்குது. அப்போ இதெல்லாம் சரியான ஒரு அவங்களோட மன உளைச்சல் ஏற்படுத்தும் பேரண்ட்ஸுக்கும் அதில் பிள்ளைகளுக்கும். அப்போ இந்த ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் வந்து நாங்கள் சரியாக ட்ரீட் பண்ணி அதாவது முற்றாக ட்ரீட் பண்ணக்கூடிய வருத்தம் சரியாக மருந்தெடுத்தால் சரியாக மாறுமன்ற கேட்குள்ள அதை பற்றி ஒரு விழிப்புணர்வு வந்து சமூகத்தை இல்லாமல் இருக்கிறது ஒரு மிக பாரதூரமான விஷயம். அப்போ அதுக்காகத்தான் இந்த அஸ்மா நோயை பற்றி நான் முக்கியமாக கதைக்கொண்டு எடுத்தது என்று சொன்னால் இது வந்து முற்று முழுதாக 100க்கு 100% கட்டுப்படுத்தக்கூடிய நோய் சரியாக மருந்தெடுத்தார். அதே மாதிரி இதால் வரக்கூடிய மரணங்களும் முற்றாக நான் கட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ அதால் தான் இந்த அஸ்மா பற்றி கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு வரைக்குள்ள இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் சில பேரை வந்து சிறு பிள்ளைகளுக்கு வந்து அதை சொல்ல தெரியாது.
மூச்சு கஷ்டமாக இருக்குன்னு சொல்ல தெரியாது. அவர் சில நேரம் வீசிங் மட்டும் இருக்கும், சில நேரம் ஓடி விளையாடாமல் ஒரு இடத்துலையே கஷ்டப்பட்டு கொண்டு இருப்பினோம். அப்போ அதில் பார்க்கலாம் கஷ்டப்பட்டு மூச்சு எடுக்கிறத, சில நேரம் அவற்ற இருதய துடிப்பு கூட போகிறது, அதுகளை பார்க்கலாம். இப்போ வயதானாக்களில் வரைக்கும் அவங்களுக்கு முதல் வந்திருக்கபடியாக தெரியும் அவங்களுக்கு அஸ்மா அட்டாக் வருது கூட போகுதுன்னு. அப்போ சிறு பிள்ளைகளுக்கு இது சில நேரம் சொல்ல தெரியாமல் இருக்கும். அப்போ நாங்கள் வைத்தியர்கள் நாங்கள் என்ன செய்கிறோன்னா இந்த இதில் அஸ்மா ஆக்ஷன் பிளான்னு சொல்லி இதில் கூட நோயாளியையும் நோயாளியோட குடும்பத்தையும் இந்த அஸ்மா ட்ரீட்மெண்ட்டில் இன்வால்வ் பண்ண வைக்கிறது. அப்போ நோயாளிக்கு நாங்கள் நல்லா அறிவுறுத்தணும், இன்னென்ன அறிகுறிகள் உங்களுக்கு இருக்கும், நோய் கூடைக்குள்ளே இன்னென்ன அறிகுறிகள் இருக்கும். அப்போ உதாரணமாக சொல்ல போனோம்னா இப்போ ஒரு நோய் அறிகுறி கூடைக்குள்ளே உடனடியாக இப்போ கர்ஃப்யூ காலம்னா உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு நீங்கள் என்ன செய்யணும்னு நாங்கள் கொடுத்துருப்போம். அப்போ ஓகே உங்களுக்கு சரியாக மூச்சு கஷ்டமாக இருக்கா, இந்த நீல கலர் இன்ஹேலர் 2-3 தடவை எடுக்க, அதுக்கும் குறையாட்டி நீங்கள் உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, அல்லது இந்த மருந்து எடுங்க, அப்படியே 2-3 நாங்கள் அவருக்குரிய அறிகுறியை கொடுத்துருப்போம், அறிவுறுத்தலை. அப்போ அந்த ஒரு வயதான பிள்ளை, அதாவது நான் ஒரு 10-12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளே கூட அவங்களுக்கு என்ன செய்யணும்னு கொஞ்சம் காலம் தெரிய வந்துடும். அப்போ அவங்க தாங்களாகவே இந்த நோய் கூடைக்குள்ளே கட்டுப்படுத்தின மருந்துகளை கூட்டி அதெல்லாம் செய்யக்கூடிய இருக்கும். அப்படி செய்யக்குள்ளே இந்த அஸ்மாவை அவங்க மேனேஜ் பண்ணுறது மிக வெற்றிகரமாக இருக்கும், அது நேரம் அவங்க ட்ரீட் பண்ணுறது அவங்களுக்கும் வெற்றிகரமாக இருக்கும். வயதானாக்கள் போயக்குள்ளே அவங்களுக்கு நார்மலாகவே தெரிய வந்துடும். அப்போ சின்ன பிள்ளைகளில் இதை அவங்கள ஆக்டிவாக இந்த அஸ்மா சிகிச்சை முறையில் இன்வால்வ் பண்ணுறதால அவங்களையும் இந்த நோயை பற்றி நல்ல ஒரு அறிவித்துகளை கொடுத்து அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம். அது நேரம் அவங்க தாங்களாகவே இதை மேனேஜ் பண்ணக்கூடியதாக கொண்டதன் மூலம் இந்த பாரதூரமான அஸ்மா வராமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. டாக்டர், இந்த அஸ்மா நோயை சரியான நேரத்தில் கண்டறியாவிட்டு சரியான முறையில் சிகிச்சை எடுக்காவிட்டால் வருகின்ற பின்விளைவுகள் என்ன? இது ஒரு நல்ல ஒரு கேள்வி. என்னென்னு சொல்ல போனால் நாங்கள் இந்த அஸ்மாவை முற்றாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய் என்று சொல்கிறோம். ஆனால் இந்த அஸ்மா வரைக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி சுவாச குழாய்க்குள்ளே சுவாச குழாய் சுருக்கமடைந்து அதுக்குள்ளே சுரப்புகள் கூடி சுவாச குழாயின் தடிமன் குறையிறபடியாக மூச்சு கஷ்டமாக இருக்கிறது. அப்போ தொடர்ச்சியாக மருந்துகளை பாவிக்காமல் விடுறதால இந்த மாற்றங்கள் சில நேரங்களில் சிலருக்கு நிரந்தரமாகவே போயிடும். அப்படி போகக்குள்ள அவருக்கு திருப்பி மருந்தை கொடுத்து நாங்கள் ட்ரீட் பண்ணோம்னா அவருக்கு முற்றாக பழைய மாதிரி 100% வர்றதுக்குரிய வாய்ப்புகள் சில நேரம் குறைவாக இருக்கலாம். அப்போ அதால் மற்ற இன்னொன்று சொல்ல போனால் இப்படி கூடைக்குள்ளே தொடர்ச்சியாக மருந்து பாவிக்காமட்டால் இதால் வேறு பிரச்சனை அவருக்கு சாதாரணமாக இயங்க முடியாமல், சாதாரணமாக தொழில்களை செய்ய முடியாமல், பள்ளிக்கூடம் போக முடியாமல் அப்படி ஒரு காரணங்களும் வரலாம். அப்போ இதை முன்னதுமே கண்டறிந்து ட்ரீட் பண்ணோம்னா 100% மாற்றலாம். ஆனால் கனகாலம் மருந்து பாவிக்காமல் இருந்து போட்டு வரைக்குள்ள பழைய மாதிரி 100% எடுக்கக்கூடிய சில பேருக்கு சாத்தியம் இல்லாமல் போகலாம். சரி டாக்டர், இப்போ இந்த அஸ்மா நோயாளிகள் என்னென்ன செயற்பாடுகளில் ஈடுபடலாம், என்னென்ன செயற்பாடுகளில் ஈடுபடக்கூடாது? இது நல்ல கேள்வி. இது அநேகமாக எல்லா பெற்றோரும் கேட்குற கேள்வி சின்ன பிள்ளைகள் வரைக்குள்ள. அப்போ இந்த அஸ்மா கட்டுப்பாட்டில் இருக்குமென்னு சொன்னால் அவங்க எல்லா விதமான விளையாட்டுகளிலும் ஈடுபடலாம். அப்போ அதில் நான் முன்னுக்கே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு எக்ஸசைஸ் இன்டியூஸ் அஸ்மான்னு சொல்கிறது. அதாவது அவருக்கு நம்ம விளையாட தொடங்கி கொஞ்சம் நேரத்தில் ஒரு அஸ்மெட்டிக் அட்டாக் மாதிரி வரும். அப்படிப்பட்ட ஆக்கள் விளையாடக்கூடாதுன்னா இல்லை, அவையிலும் விளையாடலாம். அப்போ அவையில் விளையாட தொடங்குறதுக்கு முதல் இந்த அஸ்மா அறிகுறி வந்தோடனே அதை குறைக்கிற மருந்துகள் எடுத்துக்கொண்டு அவையில் எல்லா விளையாட்டுலையும் ஈடுபடலாம். அவைகளுக்கு எந்த விதமான விளையாட்டு முடியுதோ அஸ்மா கட்டுப்பாடாக இருக்குன்னு சொன்னால் அவையில் எந்த விளையாட்டுலையும் ஈடுபடுறதில் ஒரு தடையும் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லா விதமான விளையாட்டுலையும் ஈடுபடலாம். இப்போ அஸ்மா நோயாளிகள் என்ன மாதிரியான உணவு பழக்க வழக்கங்களை கடைபிடிக்க வேண்டும்? உணவு பழக்க வழக்கங்கள்னு சொல்லக்குள்ள அக்யூட், அதாவது கூடுதலான அஸ்மா அறிகுறி இருக்கக்குள்ள அநேகமான ஆட்களுக்கு இந்த குளிர்தன்மை கூடுதலாக ஆஸ்மாவை கூட்டக்கூடியதாக இருக்கும். அப்போ குளிர்தன்மையான உணவுகளை அந்த நேரத்தில் தவிர்க்கணும். ஆனால் எல்லாருக்கும் அப்படி இல்லை. அப்போ அதான் நான் சொன்னேன், ஒரு ஆளுக்கு ஒரு உணவு அலர்ஜியாக இருக்கிறது மற்றவருக்கு அது அலர்ஜியாக இருக்கக்கூடிய சாத்தியம் இல்லாமல் இருக்கலாம். அப்போ அவரவர் தனக்கு என்னென்ன உணவு வகைகள் ஒத்துக்கொள்ளலைன்னு பார்த்து அதை மட்டும் தவிர்க்கிறது நல்லா. அதோட நாங்கள் இன்னொரு விஷயம் நாங்கள் சின்ன பிள்ளைன்னு சொல்லக்குள்ள இந்த கடையில் வாங்குகிற சாப்பாடுகள், அப்போ அதில் சில போடுற எண்ணெய் வகைகள் அதெல்லாம் சில நேரம் பார்ப்பீங்கன்னு சொன்னால் அந்த உணவு ருசிக்கு போடுற அஜினமோட்டோ அந்த வகைகள் சில பேருக்கு அஸ்மா அறிகுறிகளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கட்டாயம் எல்லாருக்கும் மட்டும் இல்லை, ஆனால் சில பேருக்கு கூட்டலாம். அப்போ அவைகளுக்கு ஒரு கடை சாப்பாடு சாப்பிட்டோன்னே அறிகுறி கூடுதுண்டா
அப்போ யோசிக்கலாம், ஓகே இது வந்து இந்த கடை சாப்பாட்டால் அதில் வந்து எண்ணெயால் அப்படி இருக்கலாம். அப்போ அதை தவிர்த்துக்கொள்ள பிற்காலத்தில் பார்க்கணும். அப்போ அவங்களே வந்து என்ன சாப்பாட்டில் தங்களுக்கு என்ன சாப்பாட்டோட என்ன அறிகுறி ஆக்டிவிட்டீஸோட தங்களுக்கு கூடுதல்னு அறிந்து கொண்டால் அதை தவிர்த்தாலே வந்து அரைவாசிக்கு மேலே அந்த அஸ்மா வராமல் தவிர்த்து கொள்ளலாம். இந்த கொரோனா தொற்றானது டாக்டர் பார்த்தோம்னு சொன்னால் அநேகமாக வந்து இந்த சுவாச பிரச்சனைகளை தான் அதிகம் ஏற்படுத்தி கொண்டு இருக்குது. இந்த காலப்பகுதியில் அஸ்மா நோயாளிகள் என்ன மாதிரியான பாதுகாப்பு நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும்? ரைட். இப்போ இந்த கொரோனா தொற்று வந்து சுவாச பையை தாக்குற சுவாச தொகுதியை தாக்குற ஒரு வைரஸ் தொற்று. அப்போ இது சாதாரண ஆக்களுக்கும் தாக்கலாம், அஸ்மாக்களுக்கும் தாக்கலாம், வேறு சுவாச நோய் உள்ள ஆக்களுக்கும் தாக்கலாம். ஆனால் இவங்களுக்கு தாக்கியக்குள்ளே இது கொரோனா பார்த்திங்கன்னா இதுக்கும் வந்து என்ன மூச்சு கஷ்டம், இருமல் அப்படி வரப்போகுது. அப்போ அஸ்மா உள்ள நோயாளிகளுக்கு தாக்கியக்குள்ளே வந்து சில நேரம் வந்து அவங்களுக்கு அஸ்மெட்டிக் அறிகுறிகள் கூடலாம். ஆனால் கொரோனா அறிகுறிகளும் அஸ்மெட்டிக் அறிகுறிகள் மாதிரி தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அப்போ சில அநேகமான நோயாளிகள் கேட்குறது, இந்த கொரோனா காலகட்டத்தில் அஸ்மா மருந்துகளை பாவிக்கிறது பிழையாக பாவிக்கலாமான்னு. கட்டாயம் அஸ்மா மருந்துகளை பாவிக்கணும். ஏன்னு சொன்னால் அவருக்கு அதோட கொரோனா வந்தால் இன்னும் வந்து அவற்றை மூச்சு திணறல் கூடக்கூடிய வாய்ப்பு இருக்கிறபடியாக அஸ்மா மருந்துகள் கட்டாயம் பாவிச்சே ஆகணும். அடுத்து அநேகமான நோயாளிகள் கேட்குற சுவாச நோய் பிரச்சனை உள்ளாக்கள் அஸ்மா மட்டுமில்லை, டிபி வருத்தம் வந்தாக்கள் வேறு சுவாச நோய் பிரச்சனைக்காக கேட்குற என்னிட கேட்குற விடயம் வந்து இந்த தடுப்பூசி போட்டுக்கொள்ளலாமாண்டு. இப்போ நான் சொல்கிற பதில் கட்டாயம் போட்டுக்கொள்ளுங்க. ஏனென்று சொன்னால் அஸ்மா தவிர வேறு சில வருத்தங்கள் வந்தாங்கன்னு நுரையீரல் தொகுதி வந்து ஏற்கனவே பாதிப்படைஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட ஆக்களுக்கு இந்த கொரோனா வந்தால் வந்து நுரையீரல் இன்னும் பாதிப்படையக்கூடிய வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறபடியே அவையெல்லாம் கட்டாயம் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது விஷயம் வந்து இதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த இடத்துல வந்து இந்த கொரோனா நோய் வந்து மாறினப்புறம் இந்த அஸ்மா நோயாளிகள் மட்டும் இல்லை, வேறு சாதாரண ஆக்களும் வந்து கொரோனா நோய் வந்து மாறின பிறகு சில காலத்தில் மூச்சு திணறல், மூச்சு கருத்த கஷ்டம், வேலை செய்யக்குள்ள கஷ்டமாக இருக்கிற எல்லாம் இருக்கலாம். அப்படி இருக்கிற ஆக்களுக்கு வந்து கட்டாயம் வந்து கிட்ட இருக்கிற ஒரு சுவாச நோய் வைத்திய நிபுணர் நாடணும். அப்போ இதில் நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுறுத்தல் என்னென்னா, நாடங்களும் இல்லை அநேகமான மாவட்டங்களில் சுவாச நோய் வைத்திய நிபுணர்கள் இருக்கிறாங்க. அந்தந்த வைத்தியசாலையில் சுவாச நோய் கிளினிக் இருக்குது, அந்த வெளிநோயால் சிகிச்சை பிரிவு. அந்த பிரிவில் கொரோனா நோய் வந்து மாறினாக்கள் உங்களுக்கு சுவாச பிரச்சனை இருக்குமெண்டா, மூச்சு கஷ்டம் இருக்குமெண்டா, வேலை செய்ய கஷ்டங்கள் இருக்குமெண்டா, நீங்கள் அங்கே போனீங்கன்னு சொன்னால் உங்களை அங்கே இருக்க சுவாச நோய் வைத்திய நிபுணர் பார்த்துட்டு உங்களுக்கு தேவையான பரிசோதனைகளை செய்து உங்களுக்கு தேவையான சிகிச்சை முறையில் செய்யக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த அஸ்மா நோயாளிகளுக்கும் வந்து கொரோனா நோய் வந்து மாறின பிறகு சில காலத்துக்கு இந்த அஸ்மா வந்து கட்டுப்பாடில் போய் மூச்சு திணறல் எல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் மருந்துகள் மூலம் அதை சரியாக கட்டுப்படுத்தலாம் நாங்கள். சரி டாக்டர், நீங்கள் கூறியிருந்தீங்க இந்த கோவிட் தொற்று ஏற்பட்ட ஒருவருக்கு இருக்கின்ற அறிகுறிகளுக்கும் அஸ்மா நோயாளிக்கு இருக்கின்ற அறிகுறிகளுக்கும் இடையில் நிறைய ஒற்றுமை இருப்பதாக. இதை எவ்வாறு பிரித்து கண்டறிவது? அப்போ அஸ்மான்னு நாங்கள் சொல்லக்குள்ள முதலாகவே நான் உங்களுக்கு சொன்னேன், இந்த அஸ்மா வந்து ஒரு ரிவர்சிபிள். அதாவது வந்து நோய் அறிகுறிகள் வந்து நேரத்துக்கு நேரம் மாறிக்கொண்டிருக்கும். உதாரணமாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு அஸ்மா நோயாளியை கேட்டிங்கன்னா அவருக்கு கூடுதலாக நோய் அறிகுறிகள் இருக்கும் விடிய காலம்புறையில் அல்லது குளிர்கூண்டாக இருக்கக்குள்ள. சில பேருக்கு வந்து இந்த ராவு படுத்திருக்கக்குள்ள அல்லது சளிபுண்ணு அப்படி வரும். மற்ற நேரங்களில் அவர் சாதாரணமாக இயங்கி கொண்டிருப்பார். அப்போ அதுதான் நாங்கள் இந்த அஸ்மான்னு சொல்கிறோம். இது வந்து முற்றாக ரிவர்சிபிளாக இருக்கக்கூடியது. ஆனால் கொரோனா நோயாளிக்கும் வந்து இந்த மூச்சு திணறல் வரும், இருமல் வரும். ஆனால் அவருக்கு காய்ச்சலும் இருக்கலாம், காய்ச்சல் இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் அது வந்து அந்த அறிகுறிகள் வந்து மிகவும் தொடர்ச்சியாக இருக்கும். ஒரு காலம் குறைஞ்சி நோமலுக்கு போகிறதுக்குரிய வாய்ப்புகள் இல்லை. அவர் அதுக்குரிய மருந்துகள் எடுக்காலோ அவர் காட்டி அந்த காலம் மட்டும் அது நோமலாக தொடர்ச்சியாக அறிகுறிகள் இருக்கும். எல்லாம் சில நேரம் அறிகுறிகள் கூடிக்கொண்டு போகும். அப்போ அஸ்மா நோயாளிக்கு இப்படி அறிகுறிகள் வரைக்குள்ள அவருக்குரிய நாங்கள் வந்து அவருக்கு அஸ்மா நோய் வந்தால் அறிகுறிகள் வந்தால் குறைக்கிற மருந்து, அதாவது வந்து இன்ஹேலரை பாவிக்க சொல்லி. அப்போ அதை பாவித்தோடனே அவருக்கு வந்து அறிகுறி குறையும் வந்து. ஆனால் கோவிட் நோயாளிக்கு அது குறையறதுக்கு வாய்ப்புகள் குறைவு வந்து. மூன்றாவது பார்க்க போனோம்னா இப்போ இந்த நேரத்தில் நாங்கள் சொல்லல அது. ஆனால் ஒரு கண்டக்ட் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து ஒரு வேலைத்தளத்தில் இருக்கிறாரோ அல்லது கடையில் இருக்கிறாரோ இன்னொரு கோவிட் நோயாளியோட கண்டக்டாக இருந்தேன்னு சொன்னாலோ வந்து அவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு ஆளுக்கு இன்னும் கோவிட் நோய் வந்திருக்குன்னு அறிந்து கொண்டால் இவருக்கு அந்த அறிகுறி வரைக்குள்ள அவர் யோசிக்கலாமோ இது கோவிட் நோயாகவும் இருக்கலாம் என்று சொல்லி. அப்போ அதுகளை தவிர அடுத்த வந்து நாங்கள் அந்த பரிசோதனை ரெட் ஆன்டிஜன் பரிசோதனை அல்லது பிசிஆர் பரிசோதனை மூலம் எங்களுக்கு கோவிடை கண்டறியலாம். ஆனால் மிக முக்கியமானது வந்து இதுதான், கோவிட் நோயாளர் அறிகுறிகள் வந்து தொடர்ச்சியாகவே இருக்கும் அல்லது கூடிக்கொண்டு போகும். அஸ்மா அறிகுறி கூடும் குறையும் மாறிக்கொண்டிருக்கும், ஒரே மாதிரி எப்போதும் இருக்காது.
சரி டாக்டர், இப்போ ஒரு சாதாரண ஒருவருக்கு கோவிட் தொற்று ஏற்படும் போது வருகின்ற விளைவுக்கும் ஒரு ஆஸ்மா நோயாளிக்கு கோவிட் தொற்று ஏற்படும் போது வருகின்ற விளைவுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் இருக்கும்? அப்போ இதுலேயும் வந்து நாங்கள் அஸ்மா நோயாளி என்று சொல்லக்குள்ள அஸ்மா நோயாளி 2 விதமாக நாங்கள் சொல்லலாம். முற்றாக அஸ்மா நோய் கட்டுப்பாட்டில் இருக்கிற நோயாளி, மற்றது மருந்துகள் சரியாக பாவிக்காமல் கட்டுப்பாடு இல்லாத இருக்கிற நோயாளி. அப்போ கட்டுப்பாடு இருக்கிற நோயாளிக்கு இந்த மூச்சுத்திணறல் பிரச்சனைகள் இருக்க போகுது. அப்போ அதோட கோவிடாலே மூச்சுத்திணறல் பிரச்சனை வரைக்குள்ள அவருக்கு வந்து இன்னும் அறிகுறிகள் கூடுதலாக இருக்கும். ஆனால் முற்றாக கட்டுப்பாட்டில் இருக்க நோயாளி என்று சொல்லிக்குள்ள அவர் வந்து சாதாரண ஆள் மாதிரி தான் இயங்க போகிறார். அப்போ அவருக்கு வந்து சில நேரங்களில் அறிகுறிகள் கூட வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் அதே நேரம் இன்னொன்று சொல்லப்போனோம், இந்த கோவிட் வந்து கிட்டத்தட்ட எங்களுக்கு உலகத்துக்கு தெரிய வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆகுது. இப்போ கோவிடை பற்றி ஒருத்தருக்குமே முற்றாக சரியாக அறியப்பட இல்லை. அப்போ சில நோயாளிகள் வந்து இந்த முதல் 14 நாள் அவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்கிற நேரத்துலையோ ட்ரீட்மெண்ட் சென்டரில் இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு சில நேரம் அறிகுறிகள் ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அதுக்கு பிறகு அவைகள் வீட்டை வந்த பிறகு ஒரு 2-3 கிழமைக்கு பிறகு அவைகளுக்கு அறிகுறிகள் வரலாம், மூச்சுத்திணறல் வரலாம், வேலை செய்ய கஷ்டம் இருக்கலாம், அஸ்மா நோய்களுக்கு வரலாம், அஸ்மா இல்லாத நோய்களுக்கு வந்து வரலாம். அப்படி வர்ற ஆக்களுக்கு தான் நான் சொன்ன அறிவித்தலின்படி அவங்க கிட்டே இருக்கிற ஒரு சுவாச வைத்திய நிபுணர்கிட்ட காட்டினாங்கன்னு சொன்னால் அதுக்குரிய சரியான மருந்துகள் எடுத்து அந்த நோய் வந்து கட்டுப்பாட்டுக்கு கொண்டு ப்ரோக்ரஸ் பண்ணாமல் தடுக்கக்கூடியதாக இருக்குது. டாக்டர், இந்த கோவிட் தொற்றிலிருந்து மீண்ட ஒருவருக்கு தொடர்ந்தும் இந்த சுவாச பிரச்சனையில் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா? அவ்வாறு இருந்தால் அவர் எவ்வாறான சிகிச்சை முறைகளை மேற்கொள்ள வேண்டும்? கட்டாயம். இந்த கோவிட் தொற்று மீண்ட ஆக்களுக்கு ஆஸ்மா நோயாளிகள் மட்டுமண்டில்லை, ஆஸ்மா நோய் இல்லாத முதல் சுவதொகை இருந்த ஒரு ஆளுக்கும் வந்து இந்த சுவாச பிரச்சனைகள், மூச்சு திணறல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நான் சொன்ன மாதிரி சில நேரம் வந்து முதல் 14 நாட்களில் ஒன்றுமே இல்லாமல் இருந்து அப்புறம் வீட்டை போன அப்புறம் அது வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தால் அது மருந்துகள் மூலம் கட்டுப்படுத்தி முற்றாக கூட குணப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒரு அறிகுறி இருக்கேக்குள்ள, அதாவது அவங்களுக்கு கோவிட் நோய் வர முதல் இருந்த தன்மைக்கும் இப்போ அவங்க வேலை செய்கிற தன்மைக்கோ நடக்கைக்குள்ளேயோ வித்தியாசம் இருக்குமெண்டா உடனடியாக வந்து அவர் வந்து சுவாச நோய் வைத்திய நிபுணர் நாடணும். ஏனென்று சொன்னால் அதுக்கு நாங்கள் பரிசீலனை செய்யணுமா, வந்து எக்ஸ்ரேன்னு சொல்லப்படுறது, வேறு சில இரத்த சோதனைகள் செய்து பார்க்கணும் இதில் என்ன பாதிப்பு இருக்காண்டு. அப்படி பாதிப்பு இருந்துக்கு சில பாதிப்பு கூடுதலாக இருக்கும்னா அதுக்குரிய மருந்துகள் வேறு மாதிரி இருக்கும், குறைவாக இருக்கும்னா இன்ஹில மருந்துகளோட பாவிக்கலாம். அப்போ அது வந்து ஒரு கொஞ்சம் காலத்துக்கு மருந்துகளை பாவிக்கிறதன் மூலம் அவருக்கு ஓரளவுக்கு நோயை ஃபுல்லாக கட்டுப்படுத்தி சில நேரம் வந்து மருந்துகள் இல்லாமல் கொண்டு வரலாம். ஆனால் அது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்குமென்று நாங்கள் சரியாக இந்த கட்டத்தில் சொல்ல முடியாது. ஆனால் இப்போ அளவில் நான் நினைக்கிற அளவில் கிட்டத்தட்ட இப்போ ஒரு கடந்த ஒரு 2 மாதங்களுக்கிட்டவாக அநேகமான வைத்தியசாலைகள் இந்த கோவிட் போஸ்ட் கோவிட் கிளினிக் என்று சொல்லி கிளினிக்கள் எங்களோட சுவாச வைத்திய நிபுணரால் தொடங்கப்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு எந்த ஒரு நோயாளியும் போகலாம். கோவிட் வந்து மாற நோயாளி அறிகுறி இருக்குமென்னா போகலாம். அவங்க வந்து சரியான முறையில் ஒரு வைத்திய நிபுணரால் பார்க்கப்பட்டு அதுக்குரிய சரியான சிகிச்சை முறைகள் வழங்கப்படும். ஓகே டாக்டர், இவ்வளவு நேரமும் அஸ்மா சார்ந்து நிறைய விடயங்களை டாக்டர் எங்களுடன் பகிர்ந்து கொண்டிருந்தார். இறுதியாக மக்களுக்கு நீங்கள் அஸ்மா சார்ந்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன டாக்டர்? மிக முக்கியமாக அஸ்மா என்பது எந்த ஒரு வயதினரையும் தாக்கும் நோய். முதலாவது, அஸ்மா என்பது 100க்கு 100% முற்றாக கட்டுப்படுத்தக்கூடிய நோய். இரண்டாவது, அடுத்து வந்து இந்த அஸ்மாக்கான மருந்துகள் சகல வைத்தியசாலையும் சகல கிளினிக்களும் உள்ளது. சரியான முறையில் இப்போ மருந்து வாங்க காசு இல்லைன்னு சொல்லி போகாமல் இருக்கிறாமல் சரியான முறையில் கிளினிக்கு போய் வைத்தியரின் ஆலோசனையின் படி மருந்துகளை பாவித்து வந்தால் அஸ்மா நோயாளி சாதாரண ஒரு சுவதொகை போல் முற்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதை விட நான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்றால், இது வந்து கூட தாக்குறது வந்து சிறு பிள்ளைகள், இளம்பெறாயத்தின்ற. இப்போ அவங்க வந்து சமுதாயத்தில் மிகவும் ஒரு ப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பாக வந்து சமூகத்தில் பெரிய பங்களிப்பை செய்யக்கூடிய வயதில் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இந்த அஸ்மா நோயை சரியான முறையில் கட்டுப்படுத்தாட்டி அவங்களோட பாடசாலை வாழ்வு, கல்லூரி வாழ்வு அல்லது அவங்களோட வேலைத்தலங்கள் எல்லாம் வந்து பாதிக்கப்படலாம். அப்போ அந்த காலகட்டத்தில் ஏற்படுற பாதிப்பு வந்து அவங்களுக்கு ஒரு மன உளைச்சலை தந்து சாதாரண ஒரு சுகதொகையாக இருக்க முடியலையே என்ற ஒரு மனப்பாதிப்பு இருக்கலாம். ஆனால் இது நாங்கள் சரியான முறையில் வைத்தியற்ற முதலே போய் அதுக்குரிய அஸ்மாக்குரிய மருந்துகள் எடுத்துக்கொள்வதன் மூலம் சில காலங்களில் வந்து ஒரு குறிப்பிட்ட விதமான ஆக்கள் வந்து அஸ்மா மருந்துகள் ஒன்றும் இல்லாமலே சாதாரண சுகதொகையாக இருக்கலாம். அல்லது மருந்துகள் மூலம் சுகதொகையாக சகல விதமான ஆக்டிவிட்டீஸ், விளையாட்டுகளோ எல்லாத்தையும் செய்து கொண்டிருக்கலாம். எல்லா விதமான தொழிலையும் புரியக்கூடியதாக இருக்கும். அவை அத்தோடு இந்த அஸ்மா நோயை பற்றி நான் முதலே சொல்லியிருந்தேன். இந்த அஸ்மா நோயால் வர்ற மரண வீதம் இலங்கையில் சரியாக கூட. இந்த மரணங்கள் வந்து 100க்கு 100% கட்டுப்படுத்தக்கூடியது. அப்போ சரியான முறையில் நாங்கள் இந்த அஸ்மாவை ட்ரீட் பண்ணி
சரியான முறையில் இந்த நோயாளிகளுக்கும் நோயாளிகளோட பெற்றோருக்கும் அல்லது உறவினருக்கும் இந்த நாங்கள் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி என்ன அஸ்மா கூடைக்குள்ளே என்ன செய்யணும் என்று கொடுக்குற மூலம் இந்த மரண வீதங்களை மிக மிக வடிவாக கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தி இந்த இருக்கிற விதத்தை வந்து சைவர் விதமாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதால் வந்து சொல்ல வேண்டிய என்று சொன்னால் அஸ்மா நோய் இருக்கின்றதுக்காக இந்த இன்ஹேலர் இன்ஹேலர் பழகிடும் தொடர்ச்சியாக பாவிக்கணும் என்று சொல்கிற கருத்துக்களை புறந்தள்ளி அஸ்மா நோய் இருக்கு மாதிரி அறிகுறிகள் இருக்குமெண்டா. இப்போ அஸ்மா நோய் இல்லாமல் வேறு நோய்க்கும் இப்படி அறிகுறிகள் வரலாம். அப்போ இப்படி ஒரு அறிகுறிகள் சின்ன பிள்ளைகளுக்கோ அல்லது விளங்கப்படுத்த முடியாத அறிகுறிகள் இருக்குமென்னு சொன்னால் உடனடியாக ஒரு வைத்திய நிபுணர்கிட்ட போய் காட்டி அதுக்குரிய தேவையான பரிசோதனைகளை செய்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதன் மூலம் அந்த நோயாளி வந்து ஏர்லியாகவே அவற்றை வருத்தத்தை கண்டுபிடிச்சி சுகதேகியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக நன்றாக உள்ளது. இவ்வளவு நேரமும் சுவாச நோய்கள் சார்ந்த பயனுள்ள தகவல்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்ட கன்சல்டன்ட் ரெஸ்பிரேட்டரி ஃபிசிஷியன் டாக்டர் எஸ் ரிஷிகேசவன் அவர்களுக்கு எங்களுடைய நிகழ்ச்சி சார்பாக நன்றிகள். நன்றி டாக்டர். நன்றி. மீண்டும் ஒரு டாக்டர் லைவ் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் மிதுஷா ரவீந்திரன். நன்றி.